கரூர் மாவட்டத்திற்கு சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா இருக்கணும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லி இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கம் அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடலை. தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலாம்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவாக இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல் இப்போ அந்த துறையில் இந்த இடத்துல இல்லை. இப்போ நான் அதுலேருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ அதிமுக பொதுச் செயலராக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்போ போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில் வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றிருக்கு. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்க இடத்துல இப்படி ஒரு தவறுகள் வந்து நடக்குது, கேட்கறாங்க, பண்றாங்க, யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா? அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர், இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய தொகுதி மக்களுக்கும், மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து நான் இன்னும் கூட சொல்றேன். நான் அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இப்ப விசாரணையில் இருக்கு. மொத்தம் அதுல போட்டதே வந்து 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸ்ல 34 கேஸ் போன அதிமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். 7 கேஸ் தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். ஆனா விசாரணை போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன். நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால
என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். தாவேகாவின் பயணத்திட்டம் திடீரென மாற்றி அமைக்கப்பட்டதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குங்களா? நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சீட்டு வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது காரணம் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்றீங்க. அதை நான் இது அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. யாரா இருந்தாலும் சரி. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 2 வகையா பிரிக்கணும். ஒன்னு அரசு செய்ய வேண்டியது, ஒன்னு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதுல தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நான். அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போனா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால இப்ப சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட, அந்த சமூக வலைதளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையா இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவிற்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு நாமக்கல்லா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூரா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.